அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவன் மிகப்பெரியவன். ரபியுல் அவ்வல் நாள் 3. இன்றைக்கு நாம் பேச இருக்கும் தலைப்பு வியாபாரம். வட்டியை தடை செய்து பொருளாதாரத்தினுடைய வழிகாட்டுதலை அங்கே கொடுத்தாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில் இந்த வியாபாரத்தினுடைய முறையில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னாங்க. வட்டி முறைகள் ரத்து செய்யப்படுகிறது. வியாபாரிகள் தங்களுடைய முதலீட்டு தொகையை, அதாவது அந்த அசலை மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர மேல் அதிகமான வட்டி மற்றும் சுரண்டல் இவையெல்லாம் ஹராம், தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. ஒரு மனிதர் உழைப்பை கொடுக்குறாரு, 10 பேர் சேர்ந்து அவங்கள்ட்ட காசு கொடுக்குறாங்க. அந்த மனிதர் தன்னுடைய உழைப்பை எல்லாம் போட்டு வியாபாரம் நடத்துகிறார். அந்த வியாபாரத்துல லாபம் வருகிற போது கொடுத்தவங்களுக்கு அந்த லாபத்தின் பங்கு பிரிச்சு கொடுக்கப்படுது. இது அனுமதிக்கப்படுகிறது. ஒருவேளை அந்த வியாபாரம் நஷ்டமாகி போயிருச்சுன்னா இந்த 10 பேரும் சேர்ந்து அந்த ஒரு நபரை கேள்வி கேட்கக்கூடிய நிலை இங்கு இஸ்லாத்துல கிடையாது. நஷ்டம் என்று வந்தாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளணும் அந்த 10 பேரும். ஆனா இந்த 10 பேரும் சேர்ந்து அந்த உழைப்பை போட்டு வேலை செஞ்சு இந்த வியாபாரத்தினுடைய விஷயங்களை முன்னெடுத்தார்ல ஒரு நபர், நஷ்டம் வருகிற போது அவதூறு சொல்லி அவரை திட்டி சண்டை போட்டு நாங்கள் கொடுத்த காசு அசலை பூரா திருப்பி கொடு அப்படின்னு கேட்குற மிக மோசமான விஷயங்கள் இன்னைக்கு உலகத்தில் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குறோம். இது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஒருவேளை அவங்க நஷ்டம் வருகிற போது அந்த நஷ்டத்தை ஏற்க மறுத்து சண்டை போட்டாங்க அப்படின்னா அவங்க வட்டி கேட்குறாங்கன்னு அர்த்தம். அது வட்டி ஆயிராதா? வியாபாரத்தில் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும். அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இறைவன் லாபத்தை தருகிற போது அதை பெற்றுக்கொள்கிறேன், நஷ்டத்தை பகிர்ந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடைய வியாபார மிக முக்கியமான அடிப்படை கொள்கை. ஆனா லாபம் வரும்போது சந்தோஷமா எல்லாரும் பகிர்ந்துக்கிட்டோம், நஷ்டம் என்று வருகிற போது எனக்கு நீ காசை கொடு அல்லது நீ ரொம்ப மோசமானவன் அப்படின்னு பேசக்கூடிய விஷயம், நஷ்டத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்ற விஷயம் வட்டிக்கு சமமானது. வட்டி என்பது நரகத்துக்கு கொண்டு போய்விடும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பேசி சாட்சிகளோட எழுதி கையெழுத்திட்டு அதை டாக்குமெண்ட் பண்ண சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் நடைமுறை. இதுக்கு நான் ஒப்புக்கொள்றேன். நஷ்டம் வந்தாலும் அது நான் ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு இஸ்லாமிய நடைமுறைப்படி இவ்வளோ தொகை கொடுத்துருக்கோம், இவ்வளோ லாபம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க, நஷ்டம் வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், அது போக இத்தனை காலத்தில் அந்த தொகையை திருப்பி தர்றேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னென்ன விஷயங்கள் அந்த வியாபாரம் சார்ந்து இருக்குதோ அது அத்தனையுமே எழுத்தாக்கப்பட்டு சாட்சிகளோடு அது கையெழுத்திட்டப்பட்டாக வேண்டும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வியாபாரத்தினுடைய நுட்பங்கள். இன்னைக்கு இது மாதிரிலாம் நடக்குதா? இன்னைக்கு இது மாதிரியெல்லாம் நம்மளால வியாபாரம் செய்ய முடியுதா? இன்னைக்கு ஒரு மனிதர் உழைப்பை போட்டு 10 பேர் சேர்ந்து முதலீடு செஞ்சு இன்னைக்கு எவ்வளவு மோசமான விஷயங்கள்லாம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்குது. அப்ப லாபத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன், நஷ்டத்தை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்க வட்டிக்கு உடன்படுறீங்களா? இதையெல்லாம் பொதுத்தளத்தில் வச்சு பேசி விவாதிச்சு மிக மோசமான விளைவுகளை சமூகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. வியாபாரத்துல மோசடிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக கண்டித்தார்கள். அதாவது இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி காட்டுறது. ஒரு ஆப்பிள் விற்கிறோம், ஒரு பழம் விற்கிறோம், அந்த பழத்துக்குள்ள எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியும். ஆனா அது சொல்லி பூசி மெழுகி இது ரொம்ப சுவையா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும், உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்லாம் சொல்லி விற்றோம் அப்படின்னா அதை விட மோசமானது எதுவுமே இல்லை. அதனால உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம், உங்களுக்கு 1000 ரூபாய் லாபம் கிடைக்கலாம், ஆனால் இறைவனுடைய அருள் இருக்காது, இருள் இறங்கும். உங்களுக்கு அருள் வேணுமா இருள் வேணுமா? 1000 ரூபாய் வாங்கிட்டு வீட்டுக்கு போனா வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாம போய் 2000 ரூபாய் டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டி வரும். அப்ப 1000 ரூபாய் நீங்க யார்கிட்ட கடன் வாங்கி தான் அந்த மருத்துவ செலவை நீங்க சமாளிக்க வேண்டி இருக்கும். அருள் இருக்காது, இருள் தான் இருக்கும். எப்போ? வியாபாரத்துல மோசடி செய்யும் போது. பார்த்தா பிஸ்னஸ்ங்கிற பேர்ல இன்னைக்கு எவ்வளவோ பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கிற கோடிக்கணக்கான எத்தனை ஜீரோ இருக்குன்னே தெரியாத அளவுக்கான பணங்கள் ஹலாலாக இல்லை மோசடியாக இருக்கு அப்படின்னா அத்தனையும் இருட்டு. அவங்கள அழிக்கக்கூடிய விஷம் அந்த காசு.
ஆனால் அது தெரியாமல் ரூபாயை எண்ணி வச்சுக்கிட்டு நம்பரை எண்ணி வச்சுக்கிட்டு என்கிட்ட இவ்வளவு இருக்குன்னு கௌரவம் பேசிக்கிட்டு ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருப்பா, இந்தியாவிலே பெரிய பணக்காரர், உலகத்திலே பெரிய பணக்காரர் இருப்பா அப்படின்னு ஸ்டேட்டஸ் கௌரவம் பேசிக்கிட்டு என்னை இது அழிக்கத்தான் இருக்கிறது என்று தெரியாமல் தலைமுறை தலைமுறையாக இது என்னை பாதுகாக்க போகிறது என்று நம்பிய மனிதன் கை சேதப்பட்டவன். அவனுடைய முட்டாள்தனம். இதை போல ஒரு முட்டாள்தனம் ஏதாவது இருக்க முடியுமா? பணத்தை சேர்த்து வச்சு இது என்னை காப்பாற்றும் நினைக்கக்கூடியது. 2 கூட்டாளிகள் ஒருவருக்கொருவர் மோசடி செய்யாமல் இருக்கும் வரை அல்லாஹ் அவர்களுடைய கூட்டணியில் துணையாக இருக்கிறான், அவர்களுடைய கூட்டாண்மையில் துணையாக இருக்கிறான். சுபஹானல்லாஹ். 2 பேர் வியாபார ஒப்பந்தம் செஞ்சுருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தை மீறாமல் மோசடி செய்யாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்திக்காமல் இருக்கிற வரைக்கும் அந்த 2 பேரோடு சேர்ந்து அல்லாவும் கூட இருக்கிறான். அல்லாஹ் கூட இருக்கும்போது என்னங்க வாழ்க்கையில் தேவை? வேற என்ன தேவை வேண்டி கிடக்கு? எல்லாமே சிறப்பாக நடக்கும்ல. ஒரு பொருளை சொல்லி விற்கும்போது அதை மக்கள் பார்த்து நம்பி வாங்கிச்சிடுறாங்க. நீங்கள் தெரிஞ்சே மோசடி செய்யும்போது, நல்லா இல்லாத ஒரு பொருளை தெரிஞ்சே ஏமாற்றி விற்கும்போது நம்பி வாங்கிட்டு போனாங்கல்ல, உங்களுக்கு நம்பிக்கை துரோகத்தை நீங்கள் செய்கிறீங்க. அப்போ அல்லாஹ் அந்த இடத்துல இருக்க மாட்டான். ஆனால் நீங்கள் இந்த பழம் இப்படி தாங்க இருக்கும், இது கொஞ்சம் சுமாரான இனிப்பில் தான் இருக்கும், நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இருக்காது, இதை ஒரு நாள் தான் வச்சு சாப்பிட முடியும், 2வது நாள் வச்சிங்கன்னா அழுகிரும் அப்படின்னு உண்மைத்தன்மையை, இருக்கிற குறை என்னவோ அதை சொல்லி நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பரக்கத் இருக்கும். அதே பொருளை நீங்கள் முலாம் பூசி, இன்னைக்கு பழங்களுக்கு மேலையெல்லாம் முலாம் பூசி விற்கிறாங்கல்ல, ஆப்பிள் கெட்டே போகாதுன்னு உள்ள உடைச்சா ஆப்பிள் கெட்டு போய் கிடக்கும், மேலே பழன்னு இருக்கும். அப்படி மெழுகு பூசி விற்கும்போது அதுல உங்களுக்கு இருள் தான் இருக்கும், பரக்கத்து இருக்காது. இருக்கிறத சொல்லி உண்மையை சொல்லி வியாபாரம் பண்ணீங்கன்னா அதுல பரக்கத்து இருக்கும். கொஞ்சம் கிடைச்சாலும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அது போதுமானதா, சந்தோஷமா, நிம்மதியா, பிரயோஜனமுள்ள பணமாக அது உங்களுக்கு ஆகும். ஆனா இல்லாததை ஏமாத்தி மோசடி செய்கிற போது பரக்கத்து இருக்கும். ஆனால் இல்லாததை இருக்குன்னு நீங்க மோசடி செய்யும் போது உங்களுக்கு இருள் தான் இருக்கும். பணம் நிறையா வரும், அதில் பரக்கத்து இருக்காது, இருள் தான் இறங்கும். எது மேலானதுன்னு பார்த்துக்கோங்க. செய்கிற வேலை ஹலாலாக இருக்கணும். இந்த பிஸ்னஸுங்கிற பேரில் இன்னைக்கு செய்கிற விஷயங்கள் ஹலாலாக இருக்கணும். நான் மேக்கப் பிரேக்கப்புங்கிற பரப்புரை தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் இறைவன் படைத்த உருவத்தை ஆள் அடையாளம் தெரியாமல் மாற்றக்கூடிய இந்த அத்தனை பிஸ்னஸும் ஹராம். இந்த வியாபாரங்கள் இறைவனுடைய படைப்புக்கு மாறு செய்யக்கூடிய ஒவ்வொரு பிஸ்னஸும். நீ உருவத்தையே மாத்திடுறீங்களே மேக்கப் பண்ணி. ஒரு 60-70 வயது மூதாட்டியை, முகம் சுருங்கி கிடக்கிற மூதாட்டியை எல்லா கிரீம்களையும் போட்டு அப்பி 5 மணி நேரத்துல 30 வயசு ஆள் மாதிரி காட்டுறீங்களே, மோசடி இல்லையா அது? இவ்வளவு நேரம் வியாபாரத்தினுடைய மோசடியை பத்தி பார்த்தோமே. ஒரு ஆப்பிள், ஒரு பழம், அது உள்ள இருக்கிறத மறைச்சு மேல மெழுகு தடவி விற்கிறதுங்கிறது பரக்கத்து இருக்காது, இருள் தான் இறங்கும் அப்படின்னு நம்ம இவ்வளவு நேரம் கடந்து வந்தோமே. அதே தான் இதுவும். ஒரு பெண்மணி 60-70 வயது, முகம் சுருங்கி தள்ளாடும் வயதுல இருக்கிறவங்கள கூட்டிட்டு வந்து ஃபுல் மேக்கப் பண்ணி நரைச்ச முடிய பூரா கருப்பாக்கி லிப்ஸ்டிக் போட்டு 10-15 கிரீம்களை போட்டு அப்பி எடுத்து, கண் இமைகள்லாம் உதிர்ந்து போயிருக்கும் சில பேருக்கு, அவங்களுக்கெல்லாம் டூப்ளிகேட் இமைகளை வச்சு கண்ணுக்குள்ள லென்ஸ் வச்சு அப்படியே பலன்னு ஒரு பொம்மை போல மாத்தி வேற ஆளா காட்டுறீங்களே. பரக்கத் என்ற ஒன்று உங்களுக்கு வருமா? நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் உங்களுக்கு நன்மையாக இருக்குமா? ஆள் அடையாளம் தெரியாம மாத்தி இப்படி மேக்கப் பிசினஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய பணம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை தருமா? உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருமா? நல்ல கல்வியை கொடுக்குமா? நிம்மதியை கொடுக்குமா? இப்படி செய்யாதீங்க. இதுல இருந்து வர்ற வருமானம் மிக மோசமானது. நீங்க வேற ஏதாவது பிசினஸ், நல்லபடியா ஹலாலான பிசினஸ் செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது நீங்க படிக்க வைப்பீங்களா? நீங்க ஃபீஸ் கட்டுவீங்களா? நீங்க சோறு போடுவீங்களா? நீங்க வாடகை கொடுப்பீங்களா? நீங்க வைத்தியம் செய்வீங்களா? நீங்க பாட்டி சொல்லிட்டு போயிருவீங்க. இதெல்லாம் எப்படி செய்வீங்க? இதெல்லாம் எங்களுக்கு நாங்க தான் செஞ்சுக்கணும். அல்லாஹ் கேட்டான் அப்படின்னா நாங்களாச்சும் அல்லாவாச்சு. நீங்க குறுக்குல பேசிக்கிட்டு இருக்காதீங்க. வந்த வழியை பார்த்துட்டு போங்க. கொலை, மிரட்டல் இதெல்லாம் வரும். அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய பிசினஸ் ஹலாலாக இல்லை, இறைவனுடைய கட்டளைப்படி இல்லை அப்படின்னா, ஒருவேளை
உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கலாம் இந்த பிஸ்னஸ்ல இருந்து. ஆனால் அதன் வழியாக உங்களுக்கு எந்த ஆறுதலும் நிம்மதியும் ஒருபோதும் கிடைக்காது. தற்காலிகமா நீங்க ஏதோ முன்னேறுற மாதிரி தெரியலாம், தற்காலிகமாக நீங்க ஏதோ பெரிய வளர்ச்சி அடைகிற மாதிரி தெரியலாம், தற்காலிகமாக நீங்க பெரிய பேர் புகழ் உச்சம் இவற்றையெல்லாம் அடைவது போல தெரியலாம், தற்காலிகமாக நீங்கள் நிறைய விருதுகள் வாங்குற மாதிரி தெரியலாம், தற்காலிகமாக நீங்க பணம் சம்பாரிச்சு சொந்த வீடு கட்டி கார் வாங்கி பங்களா வாங்கி ஒரு பெரிய ஆளுமை அப்படின்னு சமுதாயத்துல விளங்கலாம், தற்காலிகமாக விளங்கலாம். இது ஒருபோதும் நிரந்தரமாக இருக்க முடியாது. ஏன்னா இறைவன் தெளிவாக சொல்றான், இறைவன் தடை செய்கின்ற விஷயத்தை வியாபாரமாக்கி அதை செய்கிற போது அந்த வியாபாரத்தில் பரக்கத் இருக்காது, இருள்தான் இருக்கும். உங்களுக்கு காசு வேணா நிறைய கிடைக்கலாம், பணம் வரலாம், ஆனா அது பணத்தில் பரக்கத் இருக்காது. இறைவனோட இந்த ஃபார்முலாவை உடைக்கக்கூடிய தைரியம் படைத்த மனித கூட்டம் இந்த உலகத்தில் இருக்குதா? அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தைரியம் இருக்கு அப்படின்னா, இந்த பூமி இரண்டாக பிளக்கப்படுகிற போது, கடல் பொங்கி வருகிற போது, காற்று சூறாவளி புயலாக சுழட்டி அடிக்கிற போது அவங்களுடைய இயல்பு என்ன, அவங்களுடைய இயலுமை என்ன, அவங்களோட திராணி என்ன, தெம்பு என்னன்னு அல்லாஹ் காட்டுவான். அதெல்லாம் எங்களுக்கு எல்லா தைரியமும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, காட்டுங்க, உங்க தைரியத்தை காட்டுங்கன்னு அல்லாஹ் காட்டுவான். எத்தனையோ பேர் விட்னஸ் பண்ணியிருக்காங்க, எத்தனையோ பேர் தங்களுடைய பாதையை மாற்றிக்கொண்டு வியாபார முறைகளை மாற்றிக்கொண்டு நலவடைந்தவர்கள் விட்னஸ் பண்ணியிருக்காங்க. நான் இப்படி இருந்தேன், நான் ஹராமான பிஸ்னஸ் பண்ணி கொண்டிருந்தேன், நான் என்னுடைய உடலை காட்சி பொருளாகி நடித்து கொண்டிருந்தேன், ஹராமான வேலையை செய்து கொண்டிருந்தேன், இன்றைக்கு இறைவனுடைய பக்கம் திரும்பி என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு திரும்பி ஹலாலான முறையில நான் மாறி என்னுடைய வருமானத்துக்கு ஹலாலான முறையில நான் இறைவன்கிட்ட கையேந்தி கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு நான் நிம்மதியாயிருக்கேன், இன்னைக்கு நான் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்திருக்கேன், இன்னைக்கு நான் ஆறுதல் அடைஞ்சிருக்கேன், நான் தௌபா செய்கிறேன், இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேருடைய லட்சக்கணக்கான பேருடைய வாக்கு மூலங்கள் இணையத்துல கொட்டி கிடக்கு, பல இதயங்களுக்கு பாடமாயிருக்கு. வாழ்க்கையில எல்லாமே வியாபாரம் தான், எல்லாமே வியாபாரம் தான். இறைவன் கேட்கிறான் குரான்ல, என்னோடு அழகிய வியாபாரம் செய்து எனக்கு கடன் கொடுக்க கூடியவர்கள் யார் என்று மனிதர்களை பார்த்து இறைவன் கேட்கிறான். இந்த அண்ட சராசரங்களை படைத்தவன், அதனுடைய ஒரு சுற்றளவையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன், அதன் சுற்று வேகத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருப்பவன், இந்த மனித கூட்டத்தை படைத்தவன், ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்து அறிந்தவன், உள்ளங்களை தன் கைப்பிடியில வச்சிருக்கிறவன், உள்ளங்களுக்குள் இருக்கும் எண்ணங்களையும் அறிந்தவன், இவ்வளவு ஆற்றலையும் தன்னுடைய கைக்குள் வைத்திருக்கும் இறைவன் மனித கூட்டம் ஒன்றுமே இல்லாத இருப்பதிலேயே ஒரு தூசியிலும் தூசியுமான ஒரு மனித கூட்டத்தை பார்த்து கேட்கிறான், எனக்கு அழகிய கடன் கொடுக்க போவது யார்? இப்படி கேள்வி பாருங்களேன். இறைவனுக்கு கடன் கொடுக்க முடியுமா? இறைவன் சொல்றான் அதே குரான்ல, இறைவன் மீது கொண்ட நேசத்தினால் இவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் சிறைப்பட்டோருக்கும் உணவளிப்பார்கள், உதவி செய்வார்கள். இறைவனுக்கு கடன் கொடுப்பதுன்னா என்ன அர்த்தம்? உங்களை சுத்தி இருக்க ஏழைகளுக்கு கொடுங்க. இறைவனுக்கு கடன் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? உங்களை சுத்தி இருக்க அனாதைகளுக்கு கொடுங்க. இறைவனுக்கு கடன் கொடுக்கறதுனா என்ன அர்த்தம்? சிறைப்பட்டவர்களுக்கு கொடுங்க. அவங்க குடும்பங்களை பாதுகாக்க ஏதாவது ஒரு வகையில ஏற்பாடு செய்யுங்க. இப்படி இருக்கிற பொழுது இறைவனுக்கு அழகிய கடன் கொடுப்பவர்கள், என்னோட அழகிய வியாபாரம் செய்யறவங்க யாருன்னு அல்லாஹ் கேட்கிறான். கடனா கொடுங்க, அதுக்கான கூலியாக உங்களுக்கு நான் பல மடங்கு பெருக்கி தருவேன்னு அல்லாஹ் சொல்றான். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வியாபாரம் பாருங்களேன், இறைவனுடனான வியாபாரம். அவன் கொடுத்ததை அவனுக்கு திருப்பி கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு கிஃப்ட் நிறைய தரேன்னு அல்லாஹ் சொல்றான். என்னுடைய வாழ்க்கையினுடைய வழி நெடுக நாங்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்ட விஷயம், கொடுத்த வாக்குறுதியை மனிதர்கள் மீறிய காரணத்தினால்தான். இந்த சமூக பணிகள்ல இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும், இந்த கட்டமைப்பு செய்யணும், இந்த இயக்கத்தை கட்டி வளர்த்திடணும், பல பேருக்கு பாதுகாப்பான ஒரு வேலையை செய்யணும், அதற்கான ஒரு டீமை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற போது வாழ்க்கையின் வழி நெடுக இஸ்லாத்துக்கு வந்த பிறகும் கூட மிக மோசமாக பாதிக்கப்பட்டது கொடுத்த வாக்குறுதியை மீறியது என்ற இடத்துல தான். நியாய தீர்ப்பு நாளில் யாவற்றுக்குமான கூலி உண்டு. மனிதன் அதை மறந்துடுறதுனால தான் அமானிதங்கள் அப்படிங்கிறத மறந்து அயோக்கியத்தனங்கள் அப்படிங்கிறத நோக்கி போயிடுறான். அது வியாபாரம் என்ற இடத்துல வர்றது எத்தனை மோசமானது, எவ்வளவு பேர் பாதிக்கப்படுவாங்க. அப்படி ஆகக்கூடாது அப்படிங்கிறதுனால தான்
தன்னுடைய இறுதி பேருரையில் பிரதானமான ஒரு விஷயமாக இதை எடுத்து, இந்த வியாபாரத்தில் நேர்மையாக இருப்பது, வட்டியை தடை செய்வது, ஏமாற்று மோசடி இல்லாமல் ஒரு வியாபாரத்தை நடத்துவது என்பதை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள். சின்ன வயசுல இருந்தே ஆடு மேய்ச்சாங்க. அனாதையாக வளர்ந்தார்கள். தாய் தகப்பன் கிடையாது. வேலைக்கு சாப்பிட்டீங்களா அப்படின்னு யாரும் கேட்டிருப்பாங்களாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. கடினப்பட்ட நிலையிலிருந்து வளர்ந்து வந்தார்கள். அவங்க வளர்ந்த பிறகு இளைஞனாகி வியாபாரம் செய்யக்கூடிய நேர்மை, ஒழுக்கம், கண்ணியம், வாக்கு தவறாமை, வாய்மை, சத்தியம் இவற்றையெல்லாம் பார்த்து அந்த செய்தியை அன்னை கதீஜா அவர்களிடம் எடுத்து சொல்ல போக, இப்படி ஒரு நேர்மையானவரா, இப்படி ஒரு வாய்மையாளரா, இப்படி வியாபாரத்தில் கண்ணியத்தை பின்பற்றக்கூடியவர்களா அப்படிங்கிறத பார்த்து இவர்களை நான் திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிறதுல இறைவன் இணைத்து வைக்கப்பட்ட தெய்வீகம் அன்னை கதீஜா அவர்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமான வாழ்க்கை. ஒரு மனிதருடைய வியாபாரத்தின் கண்ணியம் அவங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆகப்பெரிய உதாரணம் ரசூலுல்லாவோட வாழ்க்கையில இருந்துச்சு. பிறகு 40 வயதுக்கு மேல இறைவனுடனான அழகிய வியாபாரத்தை தான் வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் செய்தார்கள். ஏழைகளுக்கும் அனாதைகளுக்குமாக, அடிமைகளை விடுதலை செய்வதற்குமான வாழ்க்கையை தான் வாழ்ந்தார்கள். நாம் நம் வியாபாரத்தை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? இறைவன் கொடுத்த செல்வத்தை கொண்டு என்ன செய்ய போகிறோம்? நம் வியாபாரத்தில் என்ன மாதிரியான கண்ணியத்தை நாம் மேற்கொள்ள போகிறோம்? இன்றைக்கு எனக்கு மூட்டை மூட்டையாக செல்வம் இருக்கிறது என்று எந்த ஒரு மனிதனும் மமதை கொண்டு விடவே முடியாது. என்னிடம் அவ்வளவு காசு பணம் இருக்கு அப்படின்னு எவன் ஒருவனும் தன்னுடைய சொத்து செல்வங்கள் வாகனங்களை வைத்து பெருமையை தலைக்கேற்றி விடவே முடியாது. 2 திராட்சை தோட்டங்களின் செய்தி இறைவன் சொல்லியிருக்கான் குரான்ல. அழிக்கணும் என்று இறைவன் நாடிவிட்டால் எந்த நொடி யாரை எப்படி இறக்குவான்னு என்று தெரியாது. எனவே வியாபாரங்களில், பண வரவு செலவுகளில் இறை அச்சத்தோடு இருந்து நேர்மை, வாய்மையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில இருந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த உலகத்துல இருந்து எப்படியாவது தப்பிச்சு போயிடலாம். இல்லை என்றால் இறைவனுடைய கடுமையான தண்டனை என்பது மிக பயங்கரமானதாக இருக்கும் என்று இறைவனே எச்சரிக்கை செய்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிநெடுக வாழ்க்கையில் நமக்கு அதை போதித்து தந்திருக்கிறார்கள். இந்த ரபியுல் அவ்வல் மாதங்கள்ல சமுதாய சீர்திருத்தம் அப்படின்னு பேசுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய சீர்திருத்தம் வியாபாரத்தில் நேர்மை. பணம் அதிகமாக வருகிற போது பணிவு, ஒழுக்கம், இதை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாம் அதை கடைபிடிக்கிறோமா, அகத்தாய்வு செஞ்சுக்குவோம். நாளை அடுத்த ஒரு சீர்திருத்த பணிகளோடு ரசூலுல்லாவினுடைய வாழ்வியல் செய்திகளோடு சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.